அனைவருக்கும் வணக்கம். ஸோ எஸ்டர்டே உடைய கான்டெக்ஸ்ட் லேர்னிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெகுலராக நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி மார்க்கெட்டை கான்டெக்ஸ்டாக நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத கண்டினியூஸ் எஃபர்ட்டாக நாங்கள் ஈலேர்ன் ப்ரொஃபைல் சேனல் வழியாக நம்ம தமிழ் ரீட்டைல் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணுறோம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் சேனலுக்கு ஈலேர்ன் ப்ரொஃபைல் இங்கிலீஷுன்னு தனியாக ஒரு சேனலும் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போதைக்கு தமிழ் சேனல்ஸ்க்கு வந்து நாங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றிய அவேர்னஸை கொண்டு வரணும். ஆஸ் ஏ எஜுகேஷனல் பர்பஸாக நம்ம பண்ணணும் அப்படின்றது நாங்கள் கிளியராக இருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேனலில் கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டாக மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி நம்ம எடுக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 31st அன்னைக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் நேற்று நான் பார்க்க சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த 5th நவம்பருக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைலோட காம்போனன்ட்ஸை பற்றி வேணும்னு சொல்லி நம்ம மக்கள் வந்து கம்யூனிட்டியில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் பிரத்யேகமாக ஒரு ஷார்ட் வீடியோவாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்ஸ் ப்ரொஃபைல் மாஸ்டரி எசென்சியல் ஆஃப் ஃபார் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் நாங்கள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் இங்கே நான் கான்டெக்ஸ்ட்டில் சொல்லக்கூடிய வேர்ட்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் வீடியோஸில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் தனியாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு லிங்க் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை இங்கே அப்டேட் பண்ணலாம். யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஹியர் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த லிங்க்கில் போயிட்டு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு 1 by 1 உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சேலஞ்சஸ், எந்த லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க டீட்டெயில்ஸ் இருக்குது. பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பீரியாடிக்கலாக அதை எடுத்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெஜாரிட்டியாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அது பிரகாரம் ப்ரையாரிட்டைஸாக என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த இடத்துல Q&A செஷன் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கொடுக்குறதா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ we are go to context now. இப்போ கான்டெக்ஸ்டில் எஸ்டர்டே உடைய கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன பார்த்தோம், எஸ்டர்டே உடைய கான்டெக்ஸ்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம கிளியராக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிஃப்டியோடைய கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்த டே பிஃபோர் டே அந்த லெவலில் இருந்து எந்தெந்த லெவலில் போய் உங்களுக்கு எந்தெந்த ரெஃபரன்ஸ்லாம் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குன்றதை பார்த்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் இந்த லெவலெலாம் ரியாக்ட் ஆகிடுச்சு. இந்த லெவலில் ரியாக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆயிருந்தது. சிமிலர்லி பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்டும் நம்ம நோட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். இங்கே நான் வந்து எப்பயுமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ப்ரைஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸை தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிப்பேன், கான்டெக்ஸ்ட் வைஸாக. ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் தான் இன்றைக்கி மார்க்கெட் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம இங்கே விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்டில் நம்ம ரெஃபரன்ஸாக நோட் பண்ண பாயிண்ட்ஸ் என்னென்ன ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் அப்டேட் மாதிரி இந்த சேனலில் பார்க்காதீங்க. இது வந்து லேர்னிங்காக பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ அதனால் இது ப்ராக்டிஸ் செஷனாக உங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் பார்க்கணும். இந்த இடம் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏ பீரியடோடைய ஆஃப் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம்.
அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது, இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்து, இந்த இடத்துல புவர் லோ கிரியேட் ஆயிருக்கு. அதை தவிர இந்த இடத்துல இருக்க ஒரு பெல் கர்வ்ல இருக்கிற இந்த பேலன்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கு. இதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸாக நோட் பண்ணி வச்சிருந்தோம். ப்ளஸ் இந்த இடத்துல இருந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் கிளியர் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன நடந்திருக்குன்றதை பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்க? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன். ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு பாருங்க, ஃப்ளோ திரும்ப வந்தாச்சு. இங்கே பி பீரியட் அண்ட் ஏ பீரியட் ஓப்பனிங்கும் பி பீரியட் ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் நியர். திரும்ப பி பீரியட் போயாச்சு, அப்சைடு கரெக்டாக இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த இடத்துல இந்த சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் இருப்பாங்க. சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் திரும்ப பி பீரியடும் ஏ பீரியடும் ரிஜெக்டட் ஃப்ரம் சிங்கிள் பிரிண்ட்டு, பி பீரியடும் ரிஜெக்டட் ஃப்ரம் சிங்கிள் பிரிண்ட்டு, அப்புறம் சி பீரியடும் ரிஜெக்ட் ஃப்ரம் சிங்கிள் பிரிண்ட்டு. ஃபைனலாக இங்கே மார்க்கெட்டு சிங்கிள் பிரிண்ட் என்ன பண்ணிச்சு? டாமினேட்டடாக இருந்துச்சு. இந்த சிங்கிள் பிரிண்ட் டாமினேட்டடாக இருந்துச்சு. அப்போ அந்த சிங்கிள் பிரிண்ட்டில் போக முடியல. அதுக்கு பதிலாக மார்க்கெட் என்ன பண்ணி ஏபிசிடி என்ன பண்ணிச்சு? ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்போ அந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி போகும்போது இந்த பிளேஸில் இன்னொரு பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸை அவங்க என்ன பண்ண முடியல? தாண்ட முடியல. ஏன்? இந்த பேலன்ஸ் நேற்று என்னவா ரியாக்ட் ஆயிருக்கு? டிமாண்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ டிமாண்டோட ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த டிமாண்ட் ஒர்க்கை நேற்று இந்த இடத்துல பைலப் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். பையிங் வந்து பைலப் பண்ணுறாங்க, பையிங் பைலப் பண்ணால் ஆனால் ஹெவி குவான்டிட்டி போடலைன்னு சொன்னோம். இங்கே புஷ் பண்ணியிருந்தாங்க. புஷ் பண்ண பிறகு ஃபர்தராக என்ன பண்ண முடியல? இந்த பேலன்ஸ் திரும்ப போகும்போது இந்த பேலன்ஸ் வந்து என்னவா காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த பேலன்ஸ் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸில் சப்ளை ஜோனாக இருந்துச்சு. இது நேற்று இந்த பேலன்ஸு டிமாண்ட் ஜோனாக இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இந்த இடத்த அப்ரோச் பண்ணும்போது இந்த டிமாண்ட் ஜோன் என்ன பண்ணல, உங்களுக்கு அலோ பண்ணல. மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துலயே உங்களுக்கு ஹெச் பீரியட் அண்ட் ஐ பீரியட் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேலன்ஸாக கிரியேட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா தான் இங்கே என்ன பண்ணுறாங்க? குவான்டிட்டியை பைலப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பேலன்ஸை தாண்டி உங்களுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்னைக்கு பையிங் சிங்கிள் பிரிண்ட்டும் கிரியேட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ ரெஃபரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக உங்களுக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஆக்ஷனாக பார்க்கணும். அப்போது மார்னிங் ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? மார்னிங் ஆக்ஷன் அப்சைடுக்கு ஆக்ஷன் ப்ரொசீட் பண்ணவே முடியல. செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஆக்ஷன் டவுன்வர்ட்ஸ் தான் இருந்துச்சு, அப்வர்ட்ஸே இல்லை. டவுன்வர்ட்ஸோட ஆக்ஷன் நேற்றோட பேலன்ஸை டச் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? கிளியர் ஆகவே இல்லை. ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லிப்போனா, இஃப் மார்க்கெட் கிரியேட்டட் த பி ப்ரொஃபைல், நேற்று என்ன பண்ண ஒரு பி ப்ரொஃபைல்னா அந்த பி ப்ரொஃபைல் வந்து டவுன்வர்ட்ஸ் ப்ரொஃபைல் அகெயின் அது வந்து எங்கே க்ளோஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் நேற்று வந்து இந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் இருந்துச்சு. அப்போது இந்த பி ப்ரொஃபைலுக்கு அபவ்ல மார்க்கெட் போகக்கூடாது. ஆனால் ஓப்பன் ஆனது இங்கே தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஓகேங்களா? அகெயின் பி பீரியடோடைய அந்த பி ஷேப் ப்ரொஃபைலோடைய பேலன்ஸுக்கு மேலே மார்க்கெட்டு என்ன பண்ணல? இன்னைக்கு காலையில் அக்செப்ட் பண்ணவே இல்லை, ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. அதே நேரத்தில் பி பீரியடுக்கு பிலோலையும் என்ன பண்ணல, உங்களுக்கு ஃபர்தர் ரிஜெக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகவே இல்லை. பி பீரியடுக்குள்ளவே மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சு. டேர்ன் ஆயிட்டு அகெயின் மார்க்கெட் கம் பேக். பட் ஸ்டில் பி ஷேப்போடைய டெய்ல ஒன்றும் மார்க்கெட் கிளியர் பண்ணல. அப்போ இந்த இடம் என்ன இருக்கு? ஒன்றும் செல்லிங் டெய்ல். அப்போ செல்லிங் டெய்லோடைய இந்த ஏ பீரியட் ஆஃப் வந்து ரெஃபரன்ஸாக இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் லாஸ்ட்டு 1.5 ஹவர்ஸாக மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? அந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? அந்த செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது, சப்ளை இருக்குது. கிளியருங்களா? அப்போ நேற்றோட ரெஃபரன்ஸ் இன்னைக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குங்களா? நேற்றோட வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதே தான் இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு, கான்டெக்ட் இருக்குது. பர்ஃபெக்ட்டுங்களா? ஓகே. இப்போது நாளையோட ட்ரேடுக்கு கான்டெக்ட் பார்க்கலாம். ஃபார் டுமாரோ ஸ்டேட் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. எங்கே ஃபைனலாக பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு? இந்த லோவில் ஒரு ஸ்மால் பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய பேலன்ஸு இந்த பேலன்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு புவர் லோ இருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட்டு புவர் லோ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு புவர் லோ ஓப்பனில் இருக்கு. இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த ப்ரொஃபைல் பிரகாரம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? ஓப்பன் ஈக்குவல் டு மார்க்கெட் என்ன பண்ணி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்த இடம் இன்னும் ஓப்பனில் இருக்கு, அந்த இடமும் ரிஜெக்ட் ஆகல. அதுக்கு அடுத்ததான் இந்த பர்டிகுலர்
30th அன்னைக்கு கிரியேட் ஆன பேலன்ஸ்டு ப்ரொஃபைலை இன்னும் மார்க்கெட் கிளியர் பண்ணல. இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல் என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க? சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளை தான் உங்களுக்கு கீழே கொண்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ கிளியருங்களா? இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த இடம் என்ன இருக்குது? லாஸ்ட் 1 ஹவராக 1.5 ஹவராக மார்க்கெட் கிரியேட், இந்த இடமும் ஒரு பேலன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட டெய்ல் வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ், அப்புறம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பேலன்ஸு இன்னொரு ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக நடந்த இந்த ரேலி இருக்குல்ல ஐ அண்ட் ஜே, இந்த பீரியடுடைய இந்த ஆஃபும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ், பேலன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ், அகைன் இது எஸ்டர்டே. புரிஞ்சுங்களா? கான்டெக்ட் கிளியராக இருக்குங்களா? அப்போ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் படிக்கணும்னா இந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் டாப்பிக்கை போயிட்டு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் படிங்க. பேலன்ஸ் இம்பேலன்ஸ் டாபிக். அப்புறம் இந்த இடத்துல செல்லிங் டெய்ல் இருக்குது. அப்போது அந்த இடத்துல டெய்ல்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டெய்ல்ஸ்ன்ற டாப்பிக்கை படிங்க. பேலன்ஸ் இம்பேலன்ஸ் டெய்ல்ஸ்ன்ற டாபிக் படிங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இதுவும் பேலன்ஸ்லேயே வந்துடும். இதனால டி ப்ரொஃபைல் ஷேப்ஸ் ஒன்றும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக இது ரிலேட்டடான டாபிக்ஸை நீங்கள் கான்டெக்ட்டில் வர வர அங்கே போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரி ட்ரேடர். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டே வந்து ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. அப்போ அந்த ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டூல் தான் என்னது? மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் மெத்தடை நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக செபியோட அப்டேட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க? 99% ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸு லூசராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் என்ன சார்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமலே இல்லை, சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவங்க லூசராக வராங்க. அதை நம்ம யோசிக்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு கேப் நம்ம ஃபில் பண்ணுறோம், தேவைப்படுது. அதுதான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருக்கணும். இதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை டெஃபினட்டாக நம்ம தமிழ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த நாலேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. அதை சிம்பிளஸ்ட் வேல அவங்களுக்கு லேர்னிங்காக நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த பர்டிகுலர் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் படிக்கணும்னா மினிமம் 5,000 10,000 15,000 பே பண்ணாமலாம் எங்கேயும் படிக்க முடியாது. ஒரு பெரிய ட்ரைனர்ஸ் கிட்டலாம் நீங்கள் போய் இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 20,000 30,000 மேலே ஆகும். இன்டர்நேஷ்னல் ட்ரைனராக இருக்கக்கூடிய ஆக்ஸா ஃபியூச்சரு, அதுக்கப்புறம் ஜிம் டால்டனோட கிளாஸ், இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபேக்ட். ஓகேங்களா? நான் வந்து இது ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் சிம்பிளியாக காம்ப்ளெக்ஸை உங்களுக்கு பிரேக் பண்ணுற மாதிரி இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது பியூர்லி நம்மளுடைய ட்ரேடர்ஸ், ஸ்பெசிஃபிக்லி தமிழ் ட்ரேடர்ஸ் இந்த 99%லேருந்து அண்ட் 1% சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும் அப்படின்ற அந்த ஒரே இன்டென்ஷனில் இந்த ப்ரீமியம் கண்டென்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நிஃப்டியோடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அப்போது இங்கே ப்ரொஃபைல் வழியாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? கிளியராக இந்த ப்ரொஃபைல் பார்த்த உடனே கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியராக இங்கே டேக் ஆகிடும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸு, இங்கே இன்டர்னல் ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் அங்கே நீங்கள் பாருங்கள் போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ஓப்பனில் இருக்குது, இந்த டெய்ல் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸாக நோட் பண்ணிக்கணும். கிளியருங்களா? ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணுவேன், ட்ரெண்டு போக முடியாது. அது வரைக்கும் என்ன இருக்குது, மார்க்கெட் ஒரு பாக்ஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். மார்க் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே தான் இந்த மார்க்கெட் இருக்குது, ஸ்டேட்டஸ் மார்க்கெட். ஓகே, ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டி வரும்.
இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்க, நேத்தோடைய நம்ம கான்டெக்ஸ்ட்ல இந்த ப்ரொஃபைல் வந்து பி ப்ரொஃபைலா இருக்கு. இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல நமக்கு ரிஜெக்ஷன் கிடைக்காம நம்மளால போக முடியாது. அது மாதிரி அபவ்ல இந்த டெய்ல கிளியர் பண்ணாம மார்க்கெட் போக முடியாதுன்னு கிளியரா நம்ம கான்டெக்ஸ்ட்ல நேற்று பேசியிருந்தோம். அது எஸ்டர்டேவோட வீடியோஸ்ல நீங்க பாருங்க. இன்னைக்கு இதை டீட்டெயில்டா நம்ம எப்படி வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நேத்தோடைய கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த டெய்ல் வந்து கிளியர் ஆகணும், ஆகலை. இந்த பர்டிகுலர் பேலன்ஸ் கிளியர் ஆகணும், ஆகலை. இந்த லோ மட்டும் மார்க்கெட்டு நேற்று கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது இந்த பேலன்ஸை கிளியர் பண்ண முடியல. மார்க்கெட் ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் இருக்குது. அகெயின் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையிங் டெய்ல் ஸ்டில் வந்து என்னவா இருக்கு, உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்தால் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும், பிபிஓசி ப்ரொஃபைலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, ஃபெசிலிட்டேஷன் என்ன பண்ணிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஃபெசிலிட்டேஷன் என்ன பண்ணு, இன்னைக்கு ஓப்பன் ஆனது எங்கெங்க, நேற்றோடைய பேலன்ஸில் தாங்க இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. நேற்றோடைய பேலன்ஸில் தான் மார்க்கெட் என்ன இருக்கு, இன்னைக்கு ஓப்பன் ஆனது பேலன்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த பேலன்ஸை ரிசால்வ் பண்ணவே முடியல. அப்புறம் சி பீரியட் ஃபெயில்ட் ஆக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆக்ஷன் என்னன்றதை அந்த வீடியோவில் போய் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு செல்லிங் டெய்ல் இருக்கு. அப்புறம் பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் ஓப்பன்ல இருக்கு. இந்த ஃபெயில்ட் ஆக்ஷன் போயிட்டு உள்ள வந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஒரு ஐபி ஃபார்ம் ஆகி ஐபி ஃபார்ம் ஆன பிறகு ஃபெயில்ட் ஆக்ஷன் பண்ணிட்டு உள்ள வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஆஃப் ஐபிக்குல மார்க்கெட் என்ன பண்ணும், ஸ்டே பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிலோல கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனா லோக்கு போகும். லோக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அதுக்கு கண்டினியூட்டியா மார்க்கெட் என்ன ட்ரேட் ஆகி போனா நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு போகும். ஆனா கண்டினியூட்டி ஃபெயிலியர். அப்போ ரிவர்ஸ் பேக் பண்ணும்போது திரும்ப என்ன நடக்கும், மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்க வெளியில போன மார்க்கெட் வந்து இங்க பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே ட்ரை பண்ணி திரும்ப ஃபெயில்ட் ஆகி வரும்போது அகைன் இந்த பேலன்ஸோட இம்பாக்ட் இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, நல்லா பாருங்க, இ பீரியடுக்கு அப்புறம் எஃப்ஜிஹெச்ஐ இந்த பீரியட் எல்லாம் அகைன் மார்க்கெட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. அப்போ மார்னிங் செஷன்ல டில் டில் சி அண்ட் டி வைக்க என்ன பண்ணிருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் பேலன்ஸ்க்கு அப்புறம் அந்த செல்லிங் ப்ரெஷர் என்ன பண்ணுங்க, மார்க்கெட்ல செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவங்க பை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ மார்க்கெட்ல செல் பண்ண பை பண்றது பேர் என்னது, செல்லிங்க பையர் வந்து அப்சர்வ் பண்றாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங். ஓகேங்களா. இன்னைக்கு என்ன நடந்தது, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்து மார்க்கெட் ப்ராப்பரா உங்களுக்கு டிமாண்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகும்போது அந்த ஃபெயில்ட் ஆக்ஷனை மார்க்கெட் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணும்போது நல்லா கவனிங்க, பையிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹையை கிளியர் பண்ணும்போது பாருங்க, அகெயின் பையிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செல்லிங் டெயில் கிரியேட் ஆகும்போது பாருங்க, அந்த இடத்துல இன்னைக்கு கிளியர் பண்ண முடியல. என்ன பண்ணிருக்காங்க, நிஃப்டியில் அங்க கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்மால் பேலன்ஸ் எவ்வளவு நேரம், கேஎல்எம். ஸோ 1.25 மணி நேரமா மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் நாளைக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த பேலன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ், சிங்கிள் பிரிண்ட் ஒரு ரெஃபரன்ஸ், இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு ரெஃபரன்ஸ், அகெயின் இந்த பேலன்ஸ்ல இருந்தா டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த பேலன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ், அப்புறம் ஃபைனல் இந்த இந்த லோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையிங் டெய்ல் வந்து அகைன் ரெஃபரன்ஸ், அகைன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ரெஃபரன்ஸ். கிளியருங்களா. அப்போ இன்கேஸ் நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் சம்திங், பிகாஸ் இன்னைக்கு யூஎஸ் எலெக்ஷன் இருக்குது, நாளைக்கு ரிசல்ட் வரும், சம்திங் எதானோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே, இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே என்ன பாருங்க, இது எல்லாமே ஒரு ரேஞ்ச் தானுங்க, இது எல்லாமே ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா. மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் இந்த பாதிக்கு மேலே இருக்கிறது என்னது, ப்ரீமியம் ப்ரைஸ். ப்ரீமியம் ப்ரைஸ் இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்.
இப்போ இந்த பிரீமியம் பிரைஸுக்கு மேல நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஃபர்தர் ரேலி இல்லாம ரிஜெக்ட் ஆகுதுன்னா என்னங்க பண்றாங்க? இந்த இடத்துல பை பண்ணவங்களா இந்த இடத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணுவாங்க. அப்போ அந்த கான்செப்ட் தான் ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல். அப்போ மார்க்கெட் ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல் ஆகி உள்ள வரும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸை தாண்டணும், அப்புறம் இந்த ரெஃபரன்ஸை தாண்டணும், அப்புறம் இந்த ரெஃபரன்ஸை தாண்டணும், அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் தாண்டி வரணும். இப்படி திரும்ப என்ன பண்ணுவாங்க? ஃபேர் பிரைஸ்க்குள்ள கொண்டு வருவாங்க. இன்கேஸ் அது ப்ராப்பரா மார்க்கெட்ல பாசிட்டிவ் நியூஸா இருந்ததுன்னா அப்போ ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டு ஓப்பன் ஆன பிறகு இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டோ, ஐ மீன் டிமாண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? டர்ன் ஆவாங்க. இதை நாளைக்கு நீங்க ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனா நாளைக்கு இதை மார்க்கெட்ல பார்க்கணும். ஓகேங்களா? கிளியருங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியோடைய கான்டெக்ட் நம்ம கிளியர் ஆயிட்டோமா? பர்ஃபெக்ட்டுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? வெரி குட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியோடைய கான்டெக்ட்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த இடம் வந்து என்ன இருக்கு? ஒரு ரேஞ்சாக இருக்குது. மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆகி உள்ளே வரும் சான்சஸ் இருக்குது. ஓப்பன் ஆகி டெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு பிகினிங் இருக்கக்கூடிய அந்த 30 மினிட்ஸு ஆக்ஷனை பர்ஃபெக்டாக நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போது ஃபர்தராக மார்க்கெட் ரேலி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். ரேலி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இது வந்து என்னது? உங்களுக்கு ஸ்டேட்டஸாக தானே இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்டஸோட ஹையில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஸ்டேட்டஸோட லோக்கு வருவோம். ஸ்டேட்டஸோட லோவர் ரிஜெக்ட் மேலே வரும். இட்ஸ் லைக் ஏ டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தான். அது பிரகாரம் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை பர்ஃபெக்டாக பாருங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதில்ல ஈலேர்ன் ப்ரொஃபைல் வழியாக. நாங்கள் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா அதில் தான் நாங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடரை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பிலீவில் நாங்கள் ஒன்லி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தான். ஸோ அவங்களால முடிஞ்ச லேர்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படுது. அங்கேருந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மென்டார் தேவைப்படுற போது மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ மென்டார்ஷிப்பில் லேர்ன் பண்ணுவங்க அவங்களோட ஃபீட்பேக்கை இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். மென்டார்ஷிப்பை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் elearnprofile.com elearnprofile.comல போனீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு நாங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் மார்க்கெட் ப்ரொஃபைல், அட்வான்ஸ், ஆர்டர் ஃப்ளோ, அட்வான்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வித் ப்ராப்பர் அட்வான்ஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் நீங்கள் தேடி தேடி படிக்கணும்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆகும். அட் சேம் டைம் சில லட்சங்களை நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு ப்ரீமியம் கண்டென்ட்டை நம்ம மக்கள் வந்து அஃபர்டபுளாக ஒரு மென்டார்ஷிப்பில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரே இன்டென்ஷனில் நாங்கள் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கல் ரீசனால இந்த இடத்துல வந்து அந்த பையிங் டீட்டெயில்ஸ் இங்கே அவைலபிளாக இல்லை. அந்த ரேசர் பே அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ரேசர் பே லிங்க்னு இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட் டீட்டெயில்ட்டு அப்டேட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து உங்களால் உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன ரெஃபரன்ஸ் பண்ண சொல்கிறோன்னா இஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. ஏன்னா கோர்சஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ண வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கோர்ஸுக்கு செலவு பண்ண அந்த பேமெண்ட்டை எப்படியாவது நம்ம ஏர்ன் பண்ணோன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அவங்க மைண்டில் வைக்கிறாங்க. அது ரைட் அப்ரோச் கிடையாது. இது வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் டில் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ லாங் டைம் ப்ராசஸ் அப்படின்றதுனால இங்கே இந்த இஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த இஎம்ஐ ஆப்ஷனில் யூ கேன் நம்பர் ஆஃப் பேங்க்ஸோட இதுவும் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நாங்கள்
ஏன்னா ட்ரேடிங்க்கெலாம் வந்து இது மாதிரி டீட்டெயில்ஸ் வாங்க ரொம்ப கஷ்டம். நாங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டு வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான 24 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனாக நீங்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த இஎம்ஐ ஆப்ஷனாக பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த பேமெண்ட்டில் 3% நாங்கள் என்ன பண்ணோம் சார்ஜஸாக கொடுக்குறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியை வந்து 4500 ஜிஎஸ்டியை நாங்கள் பே பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஒரு ப்ரீமியம் கண்டென்ட், இன்டர்நேஷ்னல் கண்டென்ட். இதை வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ணுன்ற அதே ஒரே ஒரு இன்டென்ஷனில் இதை மென்டார்ஷிப்பாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அட் சேம் டைம் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதை பற்றியான அவேர்னஸும் இருக்கணுன்றதுக்காக நீட் அண்ட் க்ளீனாக இங்கே கோர்சஸாகவும் நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கோர்சஸை நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம். மென்டார்ஷிப் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட மென்டார்ஷிப்பை நீங்கள் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ண முடியும். டில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகி லேர்ன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? elearnprofile.com இதுதான் நம்ம சேனல். இது வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர்டு கன்சர்ன். இது ரிஜிஸ்டர்ட் கன்சர்ன். கம்பெனி பேர் வந்து ஸ்டாட்சன்ஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ், ப்ராப்பர் ரிஜிஸ்டர்ட் கன்சர்ன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கான்டெக்ஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் நாளை கான்டெக்ஸ்ட்டில் நம்ம வீடியோவில் கான்டெக்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.